பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இந்த இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கிருபையால், மகிமையால், வல்லமையால் நிரப்பி நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை உயர்த்தி நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி சொல்லுவேன். தினமும் சொல்லணுமா, நிமிஷம் பூரா சொல்லணுமா? அந்த ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோமா? வாங்க சேர்ந்து பாடுவோம். சொல்லுவே, தினமும் சொல்லுவே, நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே, நன்றி இயேசு ராஜா. நன்றி அன்றே நன்றி அப்பா, நன்றி அன்பே, நன்றி நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே, நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே, நன்றி இயேசு ராஜா. என்னையும் கண்டீரையா, என்னையும் கண்டீரையா, என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன்? என்னையும் கண்டீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி அன்பே, நன்றி அப்பா, நன்றி அன்பே, நன்றி நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே, நன்றி இயேசு ராஜா. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர், எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எல்லாம் நன்றி சொல்வேன், எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன்? அப்பா நன்றி, அன்பே நன்றி அப்பா, நன்றி அன்பே, நன்றி நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே, நன்றி இயேசு ராஜா. யெகோவா இதுவரை சுகம் தந்தீரே, யெகோவா ரப்பா இதுவரை சுகம் தந்தீரே, இதுவரை சுகம் தந்தீரே. எப்படிப்பா நன்றி சொல்வேன்? இதுவரை சுகம் தந்தீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்? அப்பா
அப்பா நன்றி, அன்பே நன்றி, அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே, நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவே, தினமும் சொல்லுவே, நன்றி இயேசு ராஜா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அந்த ஒளியே மெய்யான ஒளி என்று நாம் வாசிக்கிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியே மெய்யான ஒளி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த மெய்யான ஒளி. இந்த உலகத்தில் பாருங்கள், பாவத்தினாலும் சாபத்தினாலும் சத்துருவின் வல்லமையினாலும் அநேகர் இருளின் ஆதிக்கத்தில் அகப்பட்டு கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். மதலேன் மரியாள் என்ற ஒரு பெண் இருந்தாள். அவளுடைய வாழ்க்கையில் 7 பிசாசுகள் அவளை வாதித்து கொண்டிருந்ததாம். 7 பிசாசுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளிடத்திலிருந்து துரத்தினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், நம்ம இருளுக்குள் வைத்திருக்கிற பல கிரியைகள் இருக்கிறது, சாத்தானின் கிரியைகள் இருக்கிறது. ஏதோ ஒரு கோபம் அல்லது பெருமை அல்லது பொறாமை, மனதில் எழும்புகிற வெறுப்புகள், கசப்புகள், பொய்கள், களவுகள், இச்சைகள், இவ்விதமான காரியங்கள் கூட நம்மை பாவத்துக்குள் இருளுக்குள் ஈர்க்க வைத்து விடுகிறது. இந்த மதலேன் மரியாளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிசாசுகள் அவளை அடிமைப்படுத்தி இருந்தது என்று தெரியவில்லை. 7 விதமான பிசாசுகளை அவளிடத்திலிருந்து ஆண்டவர் துரத்தி இருந்தார் என்றுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். இருளுக்குள் இருந்த அவளுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சத்திற்குள் கொண்டு வந்தார். அவளை பிரகாசிக்க பண்ணினார். அவள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அந்த சத்துருவின் இருளில் இருந்து அவளை விடுவித்து, சாப வல்லமையிலிருந்து அவளை விடுவித்து, வல்லமையான ஒரு சுவிசேஷகியாக ஆண்டவர் அவளை மாற்றிவிட்டார். சீஷர்கள் எல்லாரும் பயந்து அழுது கொண்டு கதவுகளை மூடி வைத்துக் கொண்டிருக்கும் போது இவளிடத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லி, நீ போய் என் சகோதரர்களிடத்திலே போய் சொல்லு, நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அறிவி என்று சொல்லி ஒரு பெரிய பொறுப்பை, அந்த சுவிசேஷ ஒளியை அந்த மகளிடத்தில் கொடுத்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால முடியும். ஒருவேளை பாவ இருளிலே கிடந்து தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? இதிலிருந்தெல்லாம் என்னால் வெளியே வரவே முடியாது, அவ்வளவு அடிமைப்பட்டு விட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை விடுதலையாக்க இயேசுவால முடியும். அந்த மெய்யான ஒளியினால் உங்கள் இருளை நீக்க முடியும். சாப வல்லமையினால, சத்துருவின் வல்லமையினால, அல்லது வியாதியினால, கடனினால, ஏதோ ஒரு கஷ்டத்தினால நீங்கள் இருளுக்குள் இருக்கிறது போல் உணர்கிறீர்களா? உங்களை பிரகாசிக்க பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால முடியும். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்க அந்த மெய்யான ஒளியாகிய இயேசுவால முடியும். இன்றைக்கு நாம் அவரிடத்தில் வந்து, மெய்யான ஒளியாகிய இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும், என் இருளை நீக்கும் என்று நாம் ஜெபித்தால் போதும், அவரை விசுவாசித்தால் போதும், அந்த மெய்யான ஒளி நம்மை பிரகாசிப்பிக்கும். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் யாரெல்லாம் எந்த விதமான இருளின் ஆதிக்கத்தில் அகப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரே, ஒரே இருள், என்னை சுற்றிலும் பலவிதமான போராட்டங்கள், சத்துருவினால் நானும் என் குடும்பமும் அலைக்கழிக்கப்படுகிறோம், பயங்கரமாக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தாரும் இயேசுவே, எனக்கு இறங்கும் என்று உம்முடைய நாமத்தை சொல்லி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ, மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளின் ஆதிக்கங்களை அழித்து ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையிலே உதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை பிசாசுகளை, எந்தெந்த பிசாசுகளை ஒவ்வொருவருடைய சரீரத்திலிருந்தும் சிந்தையிலிருந்தும் வெளியேற்ற வேண்டுமோ எல்லாவற்றையும் துரத்தி அடித்து ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளும் மெய்யான பிரகாசத்தை தந்தரள வேண்டும், மெய்யான வெளிச்சத்தை, ஒளியை தந்தரள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களையும் நீர் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. இருளின்
இருளின் ஆதிக்கத்திலிருந்து அவர்களை விடுவித்து ஆண்டவரே அவர்கள் இருதயங்களிலே பிரகாசித்து அவர்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.